அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நேற்று பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். காலையில் லஞ்ச் பாக்ஸே போட முடியல. அதனால் ஃபங்க்ஷன் போகிற வழியிலேயே உங்களுக்காக ஒரு ரீல்ஸ் எடுத்து அதை தான் யூடியூப்லேயாகட்டும் இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இன்றைக்கி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி. ரொம்ப நாள் ஆச்சுமா வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா குக்கர்லேயே தம் போட்ட மாதிரி தான் செய்வேன். அதாவது குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா அந்த காய்கறிகள் இதெல்லாம் வந்து ஒரு 3/4 வேக்காட்டுக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மூடி போட்டு நம்ம தோசைக்கல் தம், அதாவது தோசைக்கல் மேலே குக்கரை எடுத்து வச்சு எப்பவும் போல் மூடியெல்லாம் போட்டு அந்த வெயிட்டையும் போட்டு நல்லா விசில் வர்ற பக்குவம் வர்ற வரைக்கும் கொஞ்சம், அதாவது ஃப்ளேம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிம்லேயே வச்சு அந்த தம் ஃபுல்லாக அந்த குக்கர் வழியாக நல்லா பிரியாணிக்கு ஏறி நல்லா வேகிற அளவுக்கு விட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இந்த மெத்தடில் தான் செய்வேன். அதையும் நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீடியோ நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா தடவை வந்து பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். அதனால் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் போட போகிற பிரியாணியோட வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் மனசு விட்டு உங்கள் கூட பேசலான்னு இருக்கேன். அதனால் முடிஞ்சவங்க அந்த விலாகையும் பாருங்கள். அது கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அடங்காது. நான் கொஞ்சம் அது ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் வந்து அந்த விலாக் இருக்க போகுது. அதில் கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்னு இருக்கேன். முடிஞ்சவங்க அதை பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட பாப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னன்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடி. இது தாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங். குட் மார்னிங் டு ஆல்.